செய்திகள் தொடர்கின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நுவரெலியாவில் இன்று நடைபெற்ற தைப்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டார். நிகழ்வுகளில் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதியின் பாரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டிப்பொங்கல் நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. கலை நிகழ்வுகள் இந்த தைப்பொங்கல் விழாவை மேலும் மெருகூட்டின. பின்னர் விநாயகர் வழிபாட்டிலும் ஜனாதிபதி ஈடுபட்டார். பொங்கல் කරන්නේ වසර පුරා කිරි ලබා දුන්නු ගවයාට කළගුණ සලකන්න කියලායි අපි දන්නේ. வருடம் தோறும் உங்களுக்கு பால் வழங்கிய பசுவிற்கு நன்றி செலுத்துவதற்காகவே நீங்கள் மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகின்றீர்கள். மகிந்த சிந்தனையினூடாக நாம் பசுவை ஒரு வளமாக கண்டோம். அந்த வளத்தை பாதுகாத்து இந்த நாட்டின் பால் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தோம். இன்று 115 அல்லது 20 வீதத்தில் அதனை செய்வதற்கு எம்மால் முடிந்துள்ளது. ஒருவர் உதவி புரிந்தால் அதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். சிங்கள காவியோ உழவர்களின் உன்னத தோழனாக இருந்து உழவிற்கு உறுதுணை புரியும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் இன்று. தை மாதம் தொடங்கி 2வது நாளில் பட்டிப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. தை முதல் நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்திய பின்னர் இந்த நாளில் கால்நடைகளை கௌரவப்படுத்துகின்றனர். வருடம் முழுவதும் வயலில் இறங்கி உழைக்கும் விவசாயிகளோடு சேர்ந்து உழைக்கும் எருதுகளுக்கு இதன்போது நன்றி செலுத்தப்படுகின்றது. பட்டியில் உள்ள கால்நடைகளை நீராட்டி அவற்றிற்கு பொட்டு வைத்து மாலை அணிவித்து பொங்கல் பொங்கி அவற்றிற்கு உண்ண கொடுப்பது வழமை. இரணிமடு குளத்திலிருந்து விவசாயிகளுக்கு நீர் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு 94 ஆண்டுகள் பூர்த்தியாவதை நினைவு கூர்ந்து 94 பானைகளில் பொங்கல் பொங்கப்பட்டது. இரணிமடு கனகாம்பிகை அம்மன் ஆலயம் ஒன்றில் இந்த தைப்பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது. அத்துடன் நாட்டில் தமிழர்கள் செறிந்து வாழும் அனைத்து பிரதேசங்களிலும் பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. கொழும்பின் பிரசித்தி பெற்ற கோயில்களிலும் பட்டிப்பொங்கலை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவின் பல பகுதிகளிலும் இன்று பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. மலையகத்திலும் பட்டிப்பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருமலையிலும் பட்டிப்பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யாழ்ப்பாணத்திலும் தமிழர்களின் கலாசாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. தமிழர்கள் செறிந்து வாழும் புத்தளம் மாவட்டத்திலும் மாட்டுப்பொங்கல் களை கட்டியிருந்தது. வவுனியாவிலும் இவ்வாறு பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. கிழக்கின் பல பகுதிகளிலும் பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மாநாட்டு அரங்கில் சிறப்பாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. விசேட கலை நிகழ்வுகளும் இதன்போது அரங்கேறின. இதேவேளை ஜல்லிக்கட்டு எனப்படும் மாடுகளை அடக்கும் போட்டி தமிழ்நாட்டில் இடம்பெற்றது. பாய்ந்து வந்த காளைகளை இளைஞர்கள் தமது உயிரையும் பொருட்படுத்தாது அடக்க முற்பட்டுள்ளனர். சிந்தனை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்தது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான். ஔவையார். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள்.
மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச பதகிரிய பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். நொரச்சோலை விதுலி பலாகாரே நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்படும் போது விரைவாக மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என்று கூறினார்கள். 300 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் நுரைச்சோலை மின் நிலையம் கிழமையில் உள்ள 7 நாட்களில் 2 நாட்கள் மாத்திரமே செயற்படுகிறது. ஆச்சரியமிக்க நாட்டை உருவாக்குவதாக கூறிய அரசாங்கம் அதிக வட்டிக்கு சீனாவிடமிருந்து பணத்தை பெற்று இந்த மின் நிலையத்தை உருவாக்கினார்கள். இதில் உள்ள குளிரூட்டி பகுதி செயற்படுவதில்லை. நுரைச்சோலை வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் எமது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் தரகு தொகைக்கு அடிபணிந்திருக்கிறார்கள். இதனூடாக நாட்டிற்கு தர குறைவற்ற மின் நிலையத்தையே கொண்டு வந்திருக்கின்றனர் என்பது தெளிவாகிறது. இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தலைமையில் பெண்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. இதேவேளை இன்று மாலை வீரவேல பகுதியில் சிறுவர் கணக்கு புத்தகங்களை வழங்கும் நிகழ்வொன்றிலும் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார். அக்கரைப்பற்று பொத்துவில் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். கேப் வாகனம் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 74 மற்றும் 30 வயது மதிக்கத்தக்க இருவரை நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். குறித்த கேப் வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்று மாநகர சபையின் கேப் வாகனம் ஒன்றில் மோதியே இவர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை அக்கரைப்பற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. ஆழிப்பேரலை தன் ஆட்டத்தை நிறுத்தி 8 வருடங்கள் கடந்த போதிலும் அது ஏற்படுத்திய வடுக்கள் இன்னும் மறைந்ததாக இல்லை. துயரத்தில் இன்னும் மூழ்கியுள்ள சாந்திபுரம் கிராமத்தின் தற்போதைய நிலவரமே இது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென் எருவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவின் கிராமமே கழுதாவளை சாந்திபுரம். சாந்திபுரம் கிராமத்தில் உள்ள பல வீடுகள் ஆழி பேரலையின் போது அழிவடைந்தன. தமது ஜீவனோபாயத்திற்காக விவசாயத்தை நம்பி வாழும் இந்த பகுதி மக்களின் வாழ்வும் ஆழி பேரலையை தொடர்ந்து கேள்விக்குறியாக்கியது. சுமார் 250 விவசாயிகளை கொண்ட இந்த சாந்திபுரம் கிராமத்தின் சிறு பகுதிக்கு மட்டுமே மின்சார இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளுக்கு மின் இணைப்பு இன்மையினால் மண்ணெண்ணெய் பம்பிகள் ஊடாக விவசாயத்தை மேற்கொள்கின்றனர். இதனால் நீர்ப்பாசனத்திற்கு அதிக பணத்தை செலவிடுவதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு 2000 ரூபாய் அப்படி எங்களுக்கு மண்ணெண்ணெய் கட்டாயம் எங்களுடைய பிரதேசங்களுக்கு மின்சாரம் தேவை. மேலும் அடிப்படை வசதிகளான நிரந்தர வீடு, மலசல கூடம் என்பன இன்றி இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனவே அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருமாறு சாந்திபுர மக்கள் உரிய அதிகாரிகளை கேட்டுக் கொள்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஒன்றிணைப்போம் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தற்போது அரசியலில் ஈடுபடுவதற்கான தகுதி என்னவென்றால் சிறந்த நடிகராக, சிறந்த நடிகையாக, அல்லது குடுக்காரராக, அல்லது எத்தனோல் கொண்டு வரக்கூடியவராக இருக்க வேண்டும். கடையில் மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர் தான் லக்ஷ்மன் ஹுலுகல். தற்போது அழுது கொண்டிருக்கிறார். மரணிப்பதற்காக மருந்து குடிக்கின்றார். தற்போது தூதுவர் பதவியாவது தருமாறு கேட்கிறார். அதுவும் இல்லை. எனக்கு ஒரு விடயம் தெரியும். அன்று நான் கைது செய்யப்பட்டேன். அந்த வேளையில் அரசாங்கம் கூறுவதைத்தான் நான் செய்ய வேண்டியுள்ளதாக எனது நண்பர் ஒருவரிடம் கூறியிருக்கிறார். இன்று நான் வெளியில் உள்ளேன். லக்ஷ்மன் உள்ளே இருக்கிறார். ලක්ෂ්මන් උළුගැල්ල මාව අත්තරකට ගත්තාම මගේ යාළුවෙක් මගේ මිත්‍රයෙක් තමයි මොනා කරන්නද මට ආණ්ඩුවේ ලියලා දෙන එක මං කියවන්න ඕනේ කියලා කියවගෙන ගියා. අද මම එළියේ ලක්ෂ්මන් ඇතුලේ.
மட்டக்களப்பு பாசிக்குடா கடலில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நீரில் மூழ்கிய நபர் மற்றொருவருடன் நேற்று பகல் கடலில் நீராட சென்றுள்ளதுடன் இருவரும் நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். நீரில் மூழ்கிய இருவரையும் காப்பாற்றுவதற்காக மேலும் 3 முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது ஒருவர் காப்பாற்றப்பட்டதுடன் அந்த நபருடன் காப்பாற்ற முயன்ற 3 வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாலபை பகுதியைச் சேர்ந்த 56 வயதான ஒருவரை பாசிக்குடா கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.